இது நம்ம நார்மல் ஃபியூச்சர் டூல்ஸில் இருக்கக்கூடிய இன்னொரு அட்வான்ஸான டூலு. இந்த டூலுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நம்மளோட சர்வீஸ் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான டூல் தான். இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு போர்டில் வந்து ஒரு ஷார்ட் இருக்குது அப்படின்னா நம்மளால் வந்து அதை அக்யூரேட்டாக பார்க்க முடியாது. ஒரு சால்ட்ரிங் பேஸ்ட் வச்சு நம்ம ரொசின் போட்டு தான் பார்ப்போம். அந்த ரொசினுக்குன்னே யூஸ் பண்ணுற ஒரு பார்த்தீங்கன்னா ரொசின் கன் இது. இந்த கன்று எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நார்மலாக வந்து இப்போ இந்த இடத்துல ஒரு ஷார்ட் இருக்குது அப்படின்னாக்கா, இதில் நம்ம சார்ஜ் பண்ணக்கூடிய V8 பின்னு போட்டு சார்ஜ் பண்ணக்கூடிய டைப் இது. இது நம்ம நார்மலாக ப்ரெஸ் பண்ணும்போது லைட் எரிஞ்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிலமெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம அந்த ரொசினை தூக்கி உடச்சி ஒரு சின்ன பீஸ் வச்சுட்டோம் அப்படின்னாக்கா, இதில் இந்த இடத்துல மெல்ட் ஆகி அதுலேருந்து அந்த ரொசினோட ஒரு புகை வரும். அதை நம்ம இது மூலமாக ஃபில் பண்ணி இதில் ஃபுல்லாக லோட் பண்ணிக்கிறோம். இதில் லோட் பண்ணி இந்த ஒரு சின்ன நாசில் வழியாக இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணும்போது இந்த போர்டில் ஃபுல்லாகவே இந்த ரொசினோட பேஸ்ட் வந்து ப்ளேஸ் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பூட் கேபிளில் போட்டு இதை ஆன் பண்ணி நம்ம ட்ரிகர் பண்ணி பார்க்கும்போது இதில் எந்த இடத்துல ஷார்ட் இருக்கோ அந்த இடம் மட்டும் மெல்ட் ஆகி நமக்கு அந்த இப்போ ஒரு கெப்பாசிட்டர்னால் கெப்பாசிட்டர், ஐசினா ஐசின்னு அதை மட்டும் காட்டக்கூடிய ஒரு ரொசின் போட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல். இதுவுமே பார்த்தீங்கன்னா சர்வீஸில் டெக்னீஷியனுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இது மார்க்கெட்டில் நமக்கு ஈஸியாக எங்கேயும் கிடைக்குமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ஃபியூச்சர் டூல்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே பார்த்தீங்கன்னா இது சாதா பிராண்ட்லாம் இல்லை, நல்ல ஒரு குவாலிட்டியான பிராண்டு. ஸோ அது இந்த நம்ம இதுக்குள்ளே வந்து க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. V8 பின்னு இதுக்கு மட்டுமே நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு V8 பின்னு கேபிளோட கொடுத்து ஒரு கம்ப்ளீட் ஒரு நீட்டான ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செட்டப்பில் நம்ம இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த விஷயமும் இவங்கள்ட்ட இருக்குது. ஸ்க்ராப் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே காட்டின மாதிரி தான். ஸ்க்ராப் போர்டில் எல்லா மாடல்ஸுக்கான ஸ்க்ராப் போர்டுமே இவங்கள்ட்ட இருக்குது. ஒரு பெண்டு டியூசர்லேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எதுலேயுமே சலிச்சிக்காத ஒரு மாடல் இது. பெண்டு டியூசரில் நமக்கு என்ன டைரெக்ஷனில் வேணுமோ, இப்போ ஒரு ஐசியை நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க இந்த ஒரு பொசிஷனில் நீங்கள் ஐசியை வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு மொபைல்லேருந்து இந்த ஐசியை வந்து ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்க இந்த ஒரு பொசிஷன்ன்றது உங்களுக்கு கையை பார்க்கும்போது தெரியும். ப்ளோயர் வச்சுருக்கும் போது நமக்கான ஹீட் இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ எல்லா பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன மாடல்ஸ் வேணுமோ உங்களுக்கு லோயர் எண்ட்லேருந்து ஹையர் எண்ட் வரைக்கும் எல்லா மாடல்ஸுமே இவங்கள்ட்ட அவைலபிள் இருக்குது. அடுத்து என்ன அது